சூப்பர் கைஸ், நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் பச்சை மாங்காய் ரசம் ரெடி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்றைக்கி நம்ம கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரசம் பண்ண போகிறோம். அதுதான் மாங்காய் ரசம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அரை கிளிமூக்கு மாங்காய், ஒரு ரொம்ப பெரிய மாங்காய் அது. அதை நான் தோல்லாம் நல்லா சீவிட்டு இப்படி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வைக்க போகிறோம். இதோட சேர்த்து என்னெல்லாம் வேக வைக்க போகிறோம்னு நான் சொல்கிறேன். முதல்ல இதை நம்ம கடாயில் போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 தேக்கரண்டி பாசி பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு 1.5 கப்பு தண்ணி, இது முங்குற அளவுக்கு. பியூட்டிஃபுல் கைஸ். மூடி போட்டாச்சு. 6 மினிட்ஸ் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்க, அருமையாக பருப்பும் நல்லா வெந்துருச்சு, நம்மளுடைய மாங்காயும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை இப்படி பேக் ஆஃப் தி லேடில் வச்சே, அதாவது நம்மளுடைய கரண்டியுடைய பின்பகுதி வச்சே என்ன பண்ணலாம், இப்படியே மசிச்சு விட்டுடலாம். இதில் மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. மக்களே, நான் சூப்பராக மத்து வச்சு நல்லா இன்னும் மசிச்சு விட்டுடுறேன். அவ்வளோதான், அருமையாக கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ரசத்தை கூட்ட போகிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய் நான் உடச்சி போட்டுடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு மண் சட்டினாலே எப்போவுமே கொஞ்ச நேரம் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு இது இடித்து வச்சுருக்கேன், இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு கொத்து கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மேஜை கரண்டி ரசப்பொடி இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு இன்னொரு 1/4 தேக்கரண்டி உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அருமை அருமை அருமை. இப்போ இதில் தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஏற்றபடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்தில் அவ்வளோ மண்டியே இருக்காது, அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் லூசன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். எஸ், லுக்ஸ் லவ்லி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிப்பு ஒவ்வொரு மாங்காய்க்கும் மாறும். கடைசியாக ஒரு சின்ன கை கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம். முக்கியமான ஸ்டெப்பு, ஒரே ஒரு தேக்கரண்டி வெல்லம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு மூடி போட்டு கொதி வரத்துக்கு முந்தின ஸ்டேஜ் நுரைச்சி வர வரைக்கும்
கரெக்டாக பார்த்து நம்ம ரசத்தை இறக்கிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ரசத்தை அடுத்த அடுப்பு கொண்டு போயிட்டு இங்கே தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, இது 4 சேர்த்துக்கிறேன். ரைட். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரசத்தோட சேர்த்துக்கலாம். சூப்பர் கைஸ், நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் பச்சை மாங்காய் ரசம் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா ஆஹா, அருமை அருமை அருமை. நீங்களும் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். பச்சை மாங்காய் ரசம் ரெடி ஃபார் யூ. மீண்டும் சந்திப்போம். விடை பெறுவது உங்கள் மதுரை மச்சான்.